ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு ஹாட்ஸ்டாரில் ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன். ரிவ்யூ பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துட்றேன். நேற்று மதியானம் லஞ்சு முடிச்சுட்டு மம்மி நானும் டிவி பார்க்கலான்னு உட்காந்தோம். நான் நெட்ஃப்ளிக்ஸில் இல்லை டிஸ்னியில் எதாவது போடன்னு சொல்ல, மம்மி ஹாட்ஸ்டாரில் எதாவது பார்க்கலான்னு சொன்னாங்க. நான் பயந்துட்டேன், எங்கள் சீரியலில் போட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு. அப்புறம் அம்மா நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற ஆபு ஆச்சா போச்சான்னு சொன்னோன்னா, சரிம்மா ஏதாவது ஒன்று போடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு டிசைட் பண்ணி பார்த்தது தான் தேவிகா அண்ட் டேனி. எடுத்தோன்னே ட்ராமா ஒரு மெகா சீரியல் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. நான் கொஞ்சம் பயந்துட்டேன். அப்புறம் உத்து பார்த்தப்ப தான் வெறும் 7 எபிசோடு. ஒவ்வொரு எபிசோடும் 30 மினிட்ஸ் தான். ஸோ ஒரு படம் பார்க்குற அளவு தான் இருந்தது. 2 பேரும் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்த்தோம். பார்த்தா அது ட்ராமா கம் த்ரில்லர் கம் பிட் ஆஃப் காமெடி எல்லாம் கலந்துருந்தது. ஒரு கோஸ்ட் ரிவெஞ்ச் ஸ்டோரி அது. ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த ஃபீலே நம்மளுக்கு கொடுக்காது. பட் இட்ஸ் கோஸ்ட் ரிவெஞ்ச் ஸ்டோரி. உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஏன் நல்லா இருந்ததுன்னா ஒரு 30 மினிட்ஸ் தான் ஒவ்வொரு எபிசோட். ஸோ அதனால் டக்குன்னு போயிடுச்சு. இன்னொன்று டுவர்ட்ஸ் ஒரு ஜாலி மோட்லேயே போச்சு. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 எபிசோட் நல்ல த்ரில்லிங்காகவே போச்சு. ஓகே, ஸோ தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஒரு சண்டே ஈவினிங் ஆர் சாட்டர்டே ஈவினிங் உட்காந்து தாராளமாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். இல்லை வீக் டேஸ் ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு 11:30 அப்படி முடிஞ்சிடும். நீங்கள் 12 மணிக்கு தூங்குற வேண்டாம். ஸோ என்ஜாய் பண்ணி பாருங்கள். இதனால் எனக்கு நடந்ததுன்னா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஆச்சு. நான் ஒரு வெப் சீரிஸ் பார்த்த மாதிரி ஆச்சு. உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தேவிகா அண்ட் டேனி, go and enjoy. One time watchable, தாராளமாக பார்க்கலாம்.